முதல்வர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் தோல்வி பயத்தால் 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அறிவித்ததன் மூலம் மேலும் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தயாராகிவிட்டார் என திருப்பரங்குன்றம் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். திமுக அரசை கண்டித்து திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட ராஜன் செல்லப்பா இதனை தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை நீதிமன்றத்தில் போய் முடக்க பார்த்தீங்க, அந்த மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அதனால தான் நாங்கள் உடனே கொடுக்குறோம். அவர் பெரிய குறுகிய புத்தி, அவருக்கு எப்போதும் இந்த குறுகிய புத்தி போனதான் கொடுக்கும்போது இந்த பொங்கல் பணம் கொடுத்ததுக்கே பேசி போனாங்க. என்ன அதனால இன்னைக்கு தான் கொடுத்தா வேணும். என்ன நீதிமன்றத்துக்கு ஒரு அறிவிச்சப்பதான் போக முடியும். யாரு இது வரைக்கும் போகலையே. அதிமுக சர்வ நீதிமன்றத்துக்கு மக்களுக்கு கிடைக்கிறத தடுக்கவே இல்லையே. மக்கள் நாங்கள் கொடுத்த அழுத்தத்தை தானே நீங்க கொடுத்தீங்க. நாங்கள் கொடுத்த எடப்பாடியார் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் 1000 ரூபா கொடுத்தீங்க. இல்லாட்டி இந்த 1000 ரூபா வந்திருக்காது மக்களுக்கு. இன்னைக்கு 2000 ரூபா இருந்துச்சுன்னா நாங்கள் அறிவிச்சதுலாம் நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க. அது இன்னைக்கே கொடுக்க வேண்டியதானே. இந்த 2000 10,000 கொடுக்க வேண்டியதானே. எந்த வடிவற்ற சக்தியற்ற 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறவர் 10 லட்சம் கோடி கடன் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார். அது எங்கள் மேலே சுமத்த போறாருன்னு பயமா இருக்கு.